வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி டபுள் எக்ஸல் உள்ள சுடிதார் பேண்ட்டு நம்ம வந்து மெஷர்மெண்ட் இது வந்து இதை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். கட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். டபுள் எக்ஸல் வந்து நம்ம பேண்ட்டோட அளவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக தான் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து என்னென்னா உயரம் வந்து எடுத்துக்கோங்க. உயரம் வந்து மொத்தம் வந்து நம்ம அதாவது இதில் வந்து பட்டிக்கு ஒரு 10 இன்ச்சு, இதில் வந்து உயரம் எவ்வளவோ அதை எடுத்துட்டு நம்ம எவ்வளோ ஃபுல் உயரம் எடுத்துங்க. ஃபுல் உயரத்துல இருந்து நம்ம வந்து 4.5 இன்ச்சுக்கு எக்ஸ்டர்னா எடுத்துக்கங்க. அதாவது கீழே வந்து நம்ம 2 இன்ச்சு விடுவோம். இந்த இடத்துல கீழ் பட்டியில் 2 இன்ச்சு விடுவோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு போகும். அப்போ வந்து 2.5 இன்ச்சு. அப்புறம் இங்கே வந்து இன்னொரு பகுதி வந்து நம்ம பட்டியோட பகுதியை ஜாயின் பண்ணுவோம். அதில் வந்து ஒரு அரை இன்ச்சு, மேலே வந்து ஒரு 1.5 இன்ச்சு, இங்கே வந்து ஒரு 3 இன்ச்சு, இங்கே வந்து ஒரு இந்த இடத்துல மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4.5 இன்ச்சு, 5 இன்ச்சு கூட நீங்கள் லென்த் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு 40 இன்ச்சு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 45 எடுத்துக்கோங்க பேண்ட்டுக்கு. அப்போ தையலுக்கெல்லாம் போக உங்களுக்கு வந்து அந்த 40ல் வந்து நிற்கும். அது மாதிரி இப்போ இது வந்து உயரம். இப்போ வந்து உயரம் வந்து மொத்தம் வந்து நம்ம 5 இன்ச்சு எடுத்துட்டோம். ஃபுல்லாக தான் சொல்லிட்டேன்ல. அது மாதிரி 40 இன்ச்சு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 45 எடுத்துக்கோங்க. 45ல் 10 வந்து பட்டிக்கின்னு வச்சுக்கோங்க. மிச்சம் வந்து 30 இன்ச்சை வந்து நம்ம உயரத்துக்கு எடுத்துக்கலாம். உயரத்தை எடுத்துட்டு நம்ம வந்து அடிக்கும்போது இது 2 இன்ச்சு இது வந்து இதில் உள்ள போயிடும். இங்கே வந்து அரை இன்ச்சு உள்ள போயிடும். அதே மாதிரி இது வந்து பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உயரம் 10 எடுத்துக்கோங்க. அந்த சுற்றளவு எவ்வளோ நமக்கு வந்து வேணுமோ அதை வந்து சுற்றளவாக நம்ம 4ஆக மடித்து போட்டு எவ்வளோ சுற்றளவோ அதை நம்ம வந்து இங்கே உள்ளதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சுருக்கம் போக நமக்கு வந்து 40 இன்ச்சு இருக்குது, 48 இன்ச்சு இருக்குது அப்படின்னா அந்த 48 இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு சேர்த்தே நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பிசுறு போகிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா 4ஆக மடித்து போடும்போது ஒரு 4 2 இன்ச்சு வந்துடும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். அதனால் இந்த பட்டி வந்து லென்த்து எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். உயரம் வந்து 10 மட்டும் இருந்தால் போதும். நம்ம இன்னும் லென்த் வைக்கணும்னா இதிலேருந்து நீங்கள் லென்த் எடுத்துக்கணும். இந்த இடத்துல தான் லென்த் எடுத்துக்கணும். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சுடிதார் வந்து டபுள் எக்ஸல் வந்து கட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. வந்து இப்போ நான் டபுள் எக்ஸல் தான் நான் மடித்து போட்டிருக்கேன். இப்போ பேண்ட்டு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். 2.5 அதாவது டபுள் எக்ஸல் தைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 2.5 மீட்ரு எடுத்துக்கோங்க தாராளமாக. ஏன்னா அவங்களுக்கு வந்து சுற்றளவும் அதிகமாகும், சுருக்கமும் அதிகமாக வச்சா தான் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதனால் 2.5 மீட்ரு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எப்படி மடித்து போட்டிருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம இருக்கிற சைடு எப்போயுமே ஜாயிண்ட் பகுதியாக இருக்கணும். ஜாயிண்டாக இருக்குது. 4 பீஸாக மடித்து போட்டிருக்கேன். இங்கே ஜாயிண்டாக இருக்குது. எதிர்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸும் இது மாதிரி ஓப்பனாக இருக்கும். இந்த சைடும் நமக்கு லெஃப்ட் சைடும் ஓப்பனாக இருக்கும். ரைட் சைடு ஜாயிண்டாக இருக்கும். அது இந்த சைடும் ஜாயிண்டாக இருக்கும், கீழ்ப்பகுதியும் ஜாயிண்டாக இருக்கும். இந்த பக்கம் மட்டும் இங்கிட்டும் ஓப்பன், லெஃப்ட் சைடும் நம்ம எதிர்பக்கமும் ஓப்பனாக இருக்கும். அதாவது இப்போ வந்து 2.5 மீட்ரு இருக்குன்னா 2.5 மீட்டரை 2ஆக இது மாதிரி மடிச்சுக்கணும். 2ஆக மடிச்சுட்டு இது மாதிரி வச்சுக்கணும். நம்ம பக்கமும் ஜாயிண்டாக இருக்கணும். பார்த்துக்குங்க, நம்ம பக்கம் ஜாயிண்டாக இருக்கணும். அதே மாதிரி கீழே கால் பகுதிக்கிட்டேயும் ஜாயிண்டாக இருக்கணும். மேலே இங்கே ஓப்பனாக இருக்கணும், நம்ம சைடுலையும் ஓப்பனாக இருக்கணும். இது மாதிரி மடித்து போட்டுக்கணும். இப்போ அளவு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது காமிக்கிறேன். டபுள் எக்ஸலுக்குன்னா நீங்கள் 4ஆக மடித்து போட்டு 48 வச்சுக்கோங்க. டபுள் எக்ஸலுக்குன்னா அதிகமாக இருக்கும். 48 இன்ச்சு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் ஃபுல்லாகவே இந்த 2.5 மீட்டரில் உள்ள மிச்சத்தை வந்து சுருக்கத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இதில் குறைக்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அதனால் வந்து ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 80 பாயிண்ட்டு 82 பாயிண்ட்டுக்கு பக்கமாக இருக்குது. இதை வந்து ஃபுல்லாக மீதியை வந்து நான் இப்போ வந்து 44 இன்ச்சு 45 இன்ச்சு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் 50 இன்ச்சு கூட வரும். எவ்வளோ உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸலில் சுற்றளவு அவங்க வெயிட்டை பொறுத்து சுற்றளவு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வந்து நம்ம சுருக்கம் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ பேண்ட்டோட உயரம் வந்து 7.5 எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல 7.5 உயரம் வந்து 7.5 இன்ச்சு வச்சுருக்கேன். உயரம் வந்து இவங்களுக்கு வந்து மொத்தம் 40 இன்ச்சு உயரம் வந்து தேவைப்படுது. அதாவது என்னன்னா, இவங்களுக்கு வந்து பட்டி வந்து நம்ம மொத்தம் 35.5 இன்ச்சு தான் இவங்களுக்கு வந்து உயரம் இருக்கு. நம்ம வந்து 4.5 இன்ச்சுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். அப்போ 35.5யும் ஒரு 4.5 இன்ச்சும் சேர்த்தோம்னா 40 இன்ச்சு வருது அவங்களுக்கு. 40 இன்ச்சில் பட்டிக்கு வந்து 10 இன்ச்சு நமக்கு தனியாக எடுத்துக்கணும். இப்போ இவங்களுக்கு வந்து 30 இன்ச்சு உயரம் வைக்கிறேன். அதாவது மொத்தம் 40 இன்ச்சு, அதாவது மொத்தம் ஃபுல் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 35 இன்ச்சு தான் உங்களுக்கு. அப்போ வந்து 35னா ஒரு 4.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு போகும். கீழே வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்கு இங்கே வந்து நம்ம 2 இதையும் ஜாயின் பண்ணுறப்ப இங்கே 1 இன்ச்சு போகும். பட்டியும் இதையும் ஜாயின் பண்ணுறப்ப 1 இன்ச்சு, இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச்சு அப்படிங்கிறப்ப மேலே வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே போகும். அப்படிங்கிறப்ப நம்ம 4.5 இன்ச்சாவது இருக்கணும், எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இப்போ நம்ம 30 இன்ச்சு, இப்போ நம்ம உயரம் எவ்வளோ எடுக்கிறோம்? 30 இன்ச்சு எடுக்கிறோம். இப்போ அவங்க கால் சுற்ற பொறுத்து இருக்குது. அவங்களுக்கு வந்து நான் வந்து 8 இன்ச்சு இவங்களுக்கு வந்து கால் சுற்று இருக்கணும். அப்படிங்கிறப்ப 2 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் எடுக்கிறேன். எட்டு இன்ச்சு சுற்றளவுக்கு நார்மல் பேண்ட்னால ஒரு 1.5 இன்ச்சும் எடுக்கலாம், 2 இன்ச்சும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு வளைவு போட்டுக்கலாம். ரொம்ப குடையாம இந்த கால் சுற்று 10ல் நிப்பாட்டி இருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ரொம்ப குடையாதீங்க. இந்த இடத்துல ரொம்ப குடையாம அப்படியே லைட்டாக வளைச்சி விட்ருங்க, அவ்வளவுதான். இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம கோடு போட்டுக்கலாம். கலர் கட்டி ஒரு 2 இன்ச்சுக்கு. இது வந்து 2 இன்ச்சு நம்ம பட்டிக்காக. இந்த இது கீழே வந்து கால் பட்டி. இந்த இடத்துல வந்து நம்ம கேன்வாஸ் கொடுத்து கூட அடிச்சுக்கலாம். ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு கேன்வாஸ் கொடுத்து மடிச்சு அடித்தா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ரெண்டு இன்ச்சு நம்ம கால் பட்டிக்கு. இங்கே வந்து நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு போகும். இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு போகும். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே வந்து 2 இன்ச்சு. இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு இல்லைன்னா 3/4 இன்ச்சு கூட இந்த இடத்துல நம்ம பிடிச்சிக்கலாம் தையலுக்கு.
இந்த இடத்துல தையல் இது மாதிரி மடித்து அடிக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம பேண்ட்டு கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பட்டி, இடுப்பு பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். எதுக்காக இங்கே வந்து நம்ம ஜாயிண்ட் பகுதியாக விடுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பட்டிக்கு வந்து எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் இங்கே வந்து ஜாயிண்ட் பகுதியாக விட்டுக்கலாம். இதில் வந்து எவ்வளோ நமக்கு வேணுமோ பட்டி வந்து நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ 44 இன்ச்சு அப்படின்னா இப்போ 2ஆ மடித்து போட்டு நம்ம எவ்வளோ நம்ம சுற்றளவு வந்து நிற்குமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 44 இன்ச்சு அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு பட்டி எடுத்துக்கலாம். டபுள் எக்ஸலுக்குன்னா நீங்கள் 48 இன்ச்சு 50 இன்ச்சு வர்ற மாதிரி கூட வச்சுக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வெயிட்டை பொறுத்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட்டி வந்து நம்ம 4ஆ மடித்து போட்டிருக்கோம். 4ஆ மடித்து போட்டு நம்ம இங்கே வந்து ஜாயிண்டாக இருக்குது. அதனால் 4ஆ மடித்து போட்டு 12 எடுத்துக்கலாம். இப்போ டபுள் எக்ஸ்எல் உங்களுக்கு அப்படின்னா 48 இன்ச்சு வர்ற மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் வேணுன்னா 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கோங்க. இப்போ 48 வரணும் அப்படின்னா 12 வைக்கணும். 12 வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஒரு அரை இன்ச்சு வந்து இங்கே வந்து தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு மட்டும் விட்டுருக்கேன். 12 வச்சுருக்கேன். அப்போ சுற்றளவு 12 வச்சுருக்கேன். உயரம் வந்து 10 இன்ச்சு வச்சுருக்கேன். நீங்கள் ஹைட்டு அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த பேண்ட்டில் வந்து நீங்கள் ஹைட்டை வந்து கூடுதல் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஹைட் கூடுதல் பண்ண வேண்டாம். சுற்றளவு வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஒழிஞ்சு ஹைட்டு வந்து நீங்கள் நார்மலாக 10 இன்ச்சே போதும். நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தால் பேண்ட்டில் வந்து நீங்கள் அவங்க ஹைட்டாக இருந்தால் உயரத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து உயரம் 10, சுற்றளவு 12 எடுத்துருக்கேன். நீங்கள் ஹைட்டு வேணுன்னா பேண்ட்டில் வந்து ஹைட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்ல, அப்போ வந்து 4 துணியில் வந்து 4 அரை 2 இன்ச்சு உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். நல்லா மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ஜாயிண்ட் பகுதியாக இருக்கு இல்லையா, அந்த ஜாயிண்ட் பகுதியை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சைடு மட்டும். இங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணி விட்றாதீங்க, திருப்பி ஜாயின் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் மேல் பகுதி மட்டும். இந்த இடத்துல ஜாயிண்டாக இருக்கிற பகுதியில் ஓப்பன் பண்ணி விட்ருங்க. நான் சொல்கிறது சுற்றளவில், உயரத்தில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டாம். அதுக்காக தான் நம்ம கால் சைடு இந்த மடிப்பு பகுதியாக போட்டே கட் பண்ணுறோம். ஜாயிண்ட் அதிகமாக இருக்காது.
இந்த இடத்துல வந்து நம்ம உயரம் எடுத்திருக்கோம். இந்த உயரத்து சைடு வந்து உங்களுக்கு 10. உயரம் 10, சுற்றளவு வந்து 48 + 2 48 இன்ச்சு வரணும். ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு எடுத்திருக்கேன். உயரம் வந்து 10 இன்ச்சு. அப்போ உங்களுக்கு 48 2 50 இன்ச்சு வந்துடும். உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸலுக்கு ஓரளவுக்கு போதும். இல்லை வேணும் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரா துணியில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கோங்க. சுற்றளவை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துங்க. அந்த உயரங்கிறது 10ங்கிறது அது நார்மல் தான். உங்களுக்கு 10 இன்ச்சு போதும். நீங்கள் வந்து இன்னும் இறக்கமாக இன்னும் ஹைட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த பேண்ட்டில் அளவு எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து லென்த் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.